கண்களெல்லாம் கண்ணீர் வந்துச்சு. உண்மை நினைக்கவே இல்லை. நீதான் என்ன நினைச்சீங்க? நான் உம்மை இல்லை, நான் உம்மை தேடவுமே இல்லை. நீரேதான் பாவியை தேடினீ. எனக்கு அருமையானவைகள் மேலேவும் இரக்கங்கள் என்றென்றும் நிலைப்பவைகள். ஹல்லேலூயா. தாவீது இந்த பாட்டை பாடுறாரு சங்கீதங்கள் புஸ்தகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, வண்டர்ஃபுல் மேன் அப்படின்னு. தாவீது ஒருத்தங்க இருக்காங்க, தாவீது இப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்கா தெரியுமா பாஸ்டர்? அதை எப்பதான் படிச்சேன், அதை பார்த்துட்டு பயந்துட்டேன். தாவீது அப்படி பண்ணாரு, எவ்வளவு மோசமா பண்ணிட்டாரு, ரொம்ப மோசம் இல்ல அவரு. என் மனசுதான் கஷ்டமாயிடுச்சு. தாவீதை பற்றி இப்படி பேசுவாங்களே. நீங்க இப்பதான் தாவீதை பற்றி படிச்சிருப்பீங்க. நான் சின்ன வயசுல தாவீதை படிச்சிருக்கேன். அவங்க இப்பதான் பைபிளே படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு பயங்கரமான பாவி, கொலை பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவீதை பற்றி சொல்ல போது, தாவீது அவர் செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் வந்து தாவீதை சும்மா விடல. தாவீது அதுக்கு ஏற்றபடி எல்லாம் கிடைச்சிச்சு அவருக்கு. ஆனா தாவீது சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என்ன கேட்டுதான் அவதான் பாரு, அவதான் பாரு. சங்கீதம் 139 நினைக்கிறேன், கடைசியில் இருக்கும். படிங்க எடுத்த. நான் உம்மை முன் நினைக்கவே இல்லை, நீரேதான் பாவியை நினைத்தீ. நான் உம்மை முன் நினைக்கவே இல்லை, நீரேதான் பாவியை நினைத்தீ. நான் உம்மை தேடவுமே இல்லை, நீரேதான் தேவாவும் ஆலோசனைகள் எனக்கு அருமையானவைகள் மேலே உம் இரக்கங்கள். ஹல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை. தேவனே 139 எத்தனை? 17. தேவனே ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? What a wonderful man David. சின்ன வயசுல இருந்து கர்த்தரை துதிச்சுட்டு அவர் தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவரை அவரை போல ஆராதிக்கிறவரை இல்ல. உங்களுடைய வாசல்ல, சர்ச் வாசல்ல ஒரு காவற்காரனா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்கினவரும் ஒரு ராஜா தான். என் பிள்ளைகளே, அந்த அருமையான கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். விடாம எடுத்துருங்க. The valley of blessings. நிறமான டஸ்ட். இது காலையில பூதுரு விசேஷித்த இடம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது பூதுர விசேஷித்த இடம். அந்த பூதுரை கண்டுக்கிறது கூட இல்லை. அதுல சொன்னார்னா அதை நிச்சயமா செய்கிறவர். அந்த ஊற்றிலிருந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வருவாங்க. நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள்
வைராக்கியத்தோட எழுப்பி, பாஸ்டர் உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஓகே எனக்கு வயசாகுது, என் பொண்ணுக்கு அவங்களுக்கு வயசாகுது, என் பிற பிள்ளைகளுக்கு வயசாகுது, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் என்னை கொண்டு கூட செய்வார், என் மகளை கொண்டு கூட செய்வார், என் பேர பிள்ளைகளை கொண்டு கூட செய்வார். நான் யோசித்தேன், எதுக்கு இங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், நான் கண்டிப்பா நான் அனுபவிப்பேனா? கர்த்தர் இந்த இடத்துல இருந்து நிறைய பேரை கண்டிப்பாக பெரிய காரியங்கள் செய்வார். அதெல்லாம் செய்யறது காட்டில என் வீட்டுக்கு செஞ்சிருக்கலாம்ல, என் மனைவி செஞ்சிருக்கலாம்ல. பாவம் எவ்வளவு கேட்டாங்க அவங்க. இப்பதான் என்னால முடிஞ்சது ஒண்ணுன்னா செய்யறேன். என் மனைவி நிச்சயமா பாவம் தான். அவங்க திட்டுவாங்க, திட்டப்போது கஷ்டமா தான் இருக்கும், எப்போ திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க நல்ல தரமா பேசுறது கொஞ்ச நேரம் தான், அது ஒரு நாளுக்கு மேல நல்ல தரமா பேச மாட்டாங்க. அவங்க என்னை திட்டி இன்னைக்கும் அப்படிதான். சர்ச்சில் வந்தாதான் நான் பாஸ்ட். அங்க போனா, எங்க வீட்டுக்கு போனா இவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லி திட்டிட்டு தான் இருப்பாங்க. பெத்தேலுக்கு வந்தா எஸ்டர் ஏதாவது சொல்லி திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு வந்தாதான் நான் பாஸ்ட். என்ன பண்றது? கர்த்தருடைய சமூகத்துல இருக்க போது மட்டும் குவைட்டா இருந்தது. மற்ற நேரத்துல நம்ம சாதாரண மனுஷன்ல போட்டு பந்து விளையாடுவாங்க. இங்க இருந்து ஒரு ஃபுட்பால் அங்க பறக்கும், அங்க இருந்து ஃபுட்பால் இங்க பறக்கும், பரவாயில்ல. பந்து விளையாடினாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எனக்கு நிச்சயமா ஆச்சரியம், சேலத்துல இப்படி பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம வித்துங்க, நம்ம கிட்ட பிறந்தாதான் வித்தா? நம்ம கிட்ட பிறந்த கிறிஸ்துவுக்குள் பிறந்த அத்தனை பேரும் என்னுடைய அப்படியே வித்துகள்ல வந்தவர்களா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட பிறந்தவங்க தான் வித்தா? நோ. மேகி போல பிறந்தவங்க தான் வித்தா? இல்ல. நீங்க இந்த சபையில ரட்சிக்கப்பட்டு நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்க, நீங்க தான் வித்துங்க. எனக்கு கர்த்தர் உங்களை எனக்கு கொடுத்தார். ஆமென். நீங்க என் பிள்ளைகள். ஆமென். அங்க டிஎன்ஏ போய் பாருங்க. ஒருவேளை இங்க லோக்கல் டிஎன்ஏ நமக்கு தெரியாது, ஆனா உண்மையா அதை கூட கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சயின்டிஸ்ட். டிஎன்ஏ பாருங்க, ஏன் டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ ஈக்குவலா கண்டிப்பா வரும். அந்த வேற ஒரு சயின்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கிற டிஎன்ஏல வரும். கர்த்தர் அப்படிதான் தெரிஞ்சு கொண்டிருக்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். டிஎன்ஏல வரும், சும்மா இல்ல. பிறக்க பண்ணுகிறவர் ஹல்லேலூயா பெறசியாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. பிறக்க பண்ணுகிறவர் ஹல்லேலூயா. யார் மூலமாக கர்த்தர்? அப்புறம் மோசேவுடைய வித்து எங்க இருக்கும்? ஆபிரகாமுடைய வித்து பைபிளுடைய பிரகாரம் எங்க இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற எத்தனை பேரும் அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அவருடைய வித்து அவளுக்குள்ளே இருக்கிறது. இவங்க சொல்ற டிஎன்ஏ வேற, கர்த்தர் சொல்ற டிஎன்ஏ வேற. அதே போல ஆபிரகாம் கிட்ட இருந்து லைனா பாசை இப்படியே பாசை, உங்களுக்கு பாசை அப்படியே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் ஆபிரகாமுடைய வித்து நமக்குள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யாரு? தாவீது என்று சொல்லப்படுகிற the son of David என்று போட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவரு எப்படி தாவீதின் மகனாக பிறந்தார்? ஹல்லேலூயா. யோசேப்பின் குமாரனாக இருந்தார். ஆனா அவருடைய வித்து இந்த உலகத்துக்கு உண்டான வித்து இல்லை. ஒரு வித்து பரலோகத்தின் தேவனிடத்தில் வந்த வித்து. ஹல்லேலூயா. மனுஷ வித்து, ஆனா தேவ வித்தது. ஆனா கர்த்தர் நம்மையும் வேதம் சொல்லுகிறது அடாப்டட் என்றால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது நாமும் ஆளுகை செய்யும். நீங்கள் கர்த்தருடைய வித்தாய் இருக்கிறீங்க. பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுற நேரம், சாப்பாடு போடுறேன்னு சொல்லி போட்டு இலையில எடுத்துட்டு பசி எடுக்காம இல்லைங்க. உங்களுக்கு சாதாரண சாப்பாடு கொஞ்ச நேரத்துக்கு தான் சாப்பிட்டீங்க, பஸ்ல போய் சேர்றதுக்குள்ள ஜீரணம் ஆயிடும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு என்றென்றும் உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கிற சாப்பாடா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 对。 அதை விட்டுட்டு எங்க போறது? சொல்றாரு, 对。 நான் உங்களை கொண்டு போறேன், நான் உங்களை கூட்டிட்டு 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 போறேன்,
நீங்களே என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபு பார்த்து கேட்பதாக சொன்னார். பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு உண்டான வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மை விட்டு நான் எங்கே போவோம்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் நீங்கள் ஒருவேளை பாவ வழியில போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த பாவ வழிகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். God bless you. ராபோன் சிறுத்த நேரம்